ஏமாப்ல ஏன் அப்படி பேசுறீங்க? என்ன பழக்கம் அது? உங்க மேல நல்ல ஒரு மரியாதையுமே ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். நடந்து நீங்க அவனை செருப்புல போய் போடுங்க குட்டிய. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வால்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க வந்தோடனே உங்களுக்கு இருங்க வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். வந்து உட்கார்ந்து இதை சொன்னோடனே உங்களுக்கு போன் பண்ணி சொன்னானே என்னன்னு கேட்ட பண்ணுவாங்களோ நான் எதுக்கு பண்றேன் உங்களுக்கு? 50,000 வாங்கிட்டு வந்து நகைகள் கொடுக்க 76 சொல்றேன். கூட்டு வந்து வர சொல்லுங்க. 50,000 அவனே வச்சு நானே வச்சுருந்தேன். கேளுங்க ஈவோ எவ்வளவு கொடுத்து 25,000 ஈவோ கொடுத்துட்டோம். 75,000 கொடுத்து சொல்றேன். வர சொல்லுங்க, நேரில் கூட்டிட்டு வாங்க. நான் பொய்யா சொல்றேன் உங்ககிட்ட எல்லாம். சொல்லுங்க, நான் பொய் சொன்னா சொல்லுங்க. வாங்க, எந்த கோயில் போய் சத்தியம் இல்ல வாங்க. அது சத்தியம் பண்ற வேலை என்ன பழக்கங்க இத பண்ணீங்க? அப்படி சும்மா வாங்கிட்டு நீங்க நான் 1.5 கோடி செலவு பண்ணி தான் பஞ்சாயத்து நான் செலவழிச்சா வந்து சொல்றேன். உங்க இளங்கோக்கு மட்டும் வந்து நான் கொடுக்கல, மருத்துவர் பழனிசாமி 40 லட்சம் கொடுத்தாரு. இல்ல சொல்லிடுறேன், யாருக்கு நான் பணம் கொடுக்காமல வேலை தலைவரா? நீங்க எப்படி அப்படி கேட்கலாம்? நான் செலவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வார்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வார்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா வாங்க, நீங்க போய் வாங்க வேண்டியதானே? பஞ்சாயத்து ஆபீஸ் நீங்க வாங்க வேண்டியதானே கதை. நீங்க போய் வாங்குங்க. யாரும் வேண்டாம்னு சொன்னா நான் கொடுக்காம விட்டா வேறு கூட வாங்கிட்டு வந்து பேப்பர் சொன்னா அவங்க சொல்லவே இல்லை. நாமளா ஒரு டாக்ஸ் போட்டா 50,000 கொடுத்தா 50,000 10,000 கொடுத்து விட்டான். கொடுத்துருக்கேன்னு கேளுங்க. அது கொடுக்கறது ரைட்டுங்க. எனக்கு தெரியும். நீங்க உங்க வாரம் விட்டு போட்டு அவனை விட்டு போட்டு நீங்க வாங்க, நீங்க பாருங்க தலைவரை, நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்காக எப்படி வேணும் நீங்க பேசிடலாம். அப்படின்னு கசாம வச்சிருக்காங்க போட்டு காட்டிடுவேன். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க அப்ப பத்தா தெரியும். என்ன பழக்குங்க? பணம் வாங்கி கொடுக்குறது பணம் வாங்கி நான் கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது எனக்கு? நான் தலைவர் நீங்க தான் கொடுக்கணும், நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க போய் வாங்க வாங்கிட்டு வாங்க, பார்ட்டி பாருங்க, ஒரு சைட்டை போட்டு நீங்க போய் பாருங்க, செய்யுங்க, பண்ணுங்க, சொல்லுங்க, அதை செய்யுங்க. நீங்க என்னை விட்டு பண்ணி அவன் நான் சொல்லி போய் செருப்புல போடுங்க. என்னையா கேட்கறீங்க? என்னையா பேசுறீங்க? நீங்க உங்களுக்கு என்ன செய்யாம முட்டை, என்ன சப்போர்ட் பண்ணாம விட்டாங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் அதான் மரியாதைக்கு நடந்திருக்கிறோமா? அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சுட்டு சரக்கு போட்டு கசா மசால் மூர்த்தியோட வாங்கலன்னு கேட்டீங்களா? சொல்லிருக்கேன். மூர்த்தியோட 50,000 தனியா சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து டார்க் கட்ட போட்டு அவன் மூர்த்திட்டு இப்ப போல வாங்க வாங்கிட்டு கேளுங்க. அவன் நேற்று பேசணும் போட்டு நீங்களே நச்சு நெல் பண்ணுவானுங்க. டிடி மட்டும் தான் கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு நீங்க பஞ்சாயத்து சும்மா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. டார்க் கட் வந்து குறிப்பிட்ட 40 லட்சம் ரூபாய் டார்க் கட் பண்ணி ஆகும் பஞ்சாயத்துல. அதையாவது நினைச்சு பார்ப்போம். உன்னையோட விட்டுருங்க மாப்பிள்ள சொல்லிட்டு எதா இருந்தாலும் நேரில் வாங்கின்ற கேட்டேன். என்ன அவ்வளவு பொறுக்க மாட்டேங்குது? நேரில் வந்து ஏமாப்பேன். இந்த மாதிரி இருக்குங்களாமா, பணம் 20,000 வாங்கிக்கிறீங்களாமா, ஏன் வந்துருக்கு யாரு என்ன எனக்கு தப்பு எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு பேசணும். யாவும் ஒருத்தர் சொன்னோன்னே சரக்கு பேசுறது சாத்தியம் இல்லை. நான் நீங்க கூப்பிட வேணாம், நானே வர வைக்கிறேன். நானே வர வைக்கிறேன். நானே வர வைக்கிறேன். நீங்க வரட்டே ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நான் எதுக்கு அதை சொல்ல போறேன்? அவர் யாரும் சும்மா பணம் கொடுத்து கோடி கணக்கில் கொடுத்து வாங்கின பில்டிங் வாங்கின தலைவர் சும்மா மறக்க முடியும். நான் என்ன கேட்டா சொல்லி குட்டி கிட்ட தண்ணி போட்டு பேசாதீங்க. நீங்க குட்டி நீ வேலை வரமாட்டேன். நீ வாங்கி கொடுக்க மேலே நான் இருந்தா சொல்லு, நான் போய் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏதாச்சும் வரணும்னு சொல்லி நான் இப்படி போகணும். நீங்க இப்படி வேண்டியது இல்லை. இந்த கண்டிஷன் போயிருங்க. இப்படியே போகணும். அப்புறம் இந்த கண்டிஷன் போயிடலாம். இவ்வளோ நான் வாங்கி உனக்கு கொடுக்க நீ வாங்கிட்டு போகலாம். காலத்து நீ இருந்தா நீ வாங்காத. எப்போ எனக்கு சொல்லுன்னு சொல்றது யாராவது சொன்னாங்க, நான் என்ற வார பொறுத்து எந்த வாரத்தை நீ எதுவும் பண்ணிப்பேன். என்ற வார பொறுத்து மட்டும் யாராவது பொழுது கொடுக்கணும்னு சொன்னா என்ற சொல்லு, என்ற பொழுது கொடுக்க சொல்லிடு. உனக்கு உண்டானது நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 1000 கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி பண்ணலாம்ல. நம்ம அசால்ட் இதே வீக் பாயிண்ட் அது 7 மணிக்கு வேணும். அவனும் அதை இருங்க ஏதாவது ஒன்று நாங்கள் போயிடுறான் போடுற அவன் மாதாரி நான் புரியணுங்க கவனத்தில் வச்சுங்க பூ சொல்றேன். நான் போனான்னா அங்கே குட்டிக்கிட்டு போய் என்ன போடுற கேட்டு ஏதாவது 10,000 500 எதையோ ஒன்று கொடுத்து அதோட அதை ஆஃப் பண்ணி விட்றாங்க. அவன் அதே கதையை நாங்கள் போய் சரண் வச்சுட்டேன். நாம் அப்படி போய் சரணடை முடியுமா? அதைத்தான் அவன் சொல்றான். அதை சொல்றான் குட்டி என்ன உங்களுக்கு பண்ண மாதிரி வந்து அப்ப வந்து செலவு கொடுத்துடலாங்க. அப்புறம் என்னங்க அந்த பழக்கமே வேண்டாங்க. எடுத்துங்க நம்ம அது இதோட கடைசி இந்த வரைக்கும் 3 வருஷம் எப்படி போச்சு அது இருக்குது. இனியாவது ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நிறைய இப்போ நமக்கு பார்க்க முடியாம நம்மளால அழைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய வேலைங்க போயிட்டு வந்து அதில் ஒரு 20,000 நமக்கு சம்பாரிச்சுட்டோம்னா அதில் 10,000 மாப்பிள்ளை எடுத்து ஏன் 10,000 எடுத்து தான் கேட்போம். அதுக்குள்ள ஏதாவது பண்ணாதான் நீ ஒன்றும் பண்ண முடியாது. 3 பேர் அதான் அந்த 2 வருஷம் விளையாட்டு போல எல்லாம் சீன் கட்டிட்டு போயிட்டானுங்க. அதுவும் இவங்களாலேயே கசாம் புசான்னு போட்டு வளர்த்து இப்ப நம்மளை தக்க வைக்கிற கண்டிஷன் நம்ம அதுவே வந்து இன்னும் வேலைச்சே வெள்ளம் அடிப்பே பண்ணலாம். செந்தில் பாலாஜி கூட நெருக்கம், அமைச்சர் சாமிநாதன் நெருக்கம்னு சொன்னது அவங்க கம்மிட்டானுங்க. கட்சிகளை நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் எங்கேயோ அந்த அளவுக்கு மதியமும் சாமிநாதன் தலைவர்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துல அமைச்சர் கிட்ட நாம அந்த இடத்துல இருக்கிற தப்பு பண்றோம் ரைட் பண்றோம் ரெண்டாவது அதை விஷயம் கட்சிகளையோ மாவட்ட செயலாளர் சொல்லியோ ஒன்றும் பண்ண முடியும்.
ஒன்றுமே செய்ய முடியாது. நேற்று இப்போட்டாலும் கேட்க ஓட்டு உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம வந்து அவன் ஆப்போசிட் பார்ட்டிங்க கூட உட்காந்துட்டார் நேற்று ஆஃபீஸ் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஆஃபீஸில் சங்கடப்படுறாரு நைட்டு. ரொம்ப ஒரு நாளைக்கு கூட நான் வந்து 7 மாதம் 8 மாதம் ஆச்சுங்க வந்தது. அந்த மாதிரி வந்தது ஏன் வந்தாங்க சின்ன டென்ஷனில் இருக்கிறாங்க சார். நாளைக்கு பேசிக்கலாம். ரெண்டாவது கார் கிட்ட போயிட்டு காரை திறந்துட்டு அந்தாளுக்கு களி வச்சுட்டு இருந்தா இவன் முடிச்சு போட்டு வரையில கார் மயிலுக்கு வந்துட்டு தான் போனார். இவன் இந்த மாதிரி வந்ததே இல்லை இல்லையான்னு அவர் சின்ன டென்ஷன்ல இருக்கிறார். செக்யூரிட்டிக்குள்ள இருக்கு. உங்க வேலை பாருங்க மாப்பிள்ள. நீங்க 2 பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக வந்து 6-8 மணி திருட போக வேண்டியது அவருக்கு ஏமாத்து போக வேண்டியது. நாம வாங்குறதுக்கு என்னங்க நமக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். இப்போ நீங்கள் வரி போடுறது சொல்கிறோம். நீங்கள் நேரம் நீங்களே போய் பேசிக்கலாம். நமக்கு போக சொல்லித்தான் சொன்னார். இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்தா தெரியாமல் எவனும் இல்லை. இதை மாதிரியே நான் முன்னணையும் பேசும்போது என்னன்னு சொன்னோம்னா நம்மளே நம்ம போய் கைக்கிறோம். அந்த வேலையை நீங்களே போய் வாங்க வேண்டியதை செய்ய வேண்டியதை வாங்கி மாப்பிள்ள இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம்னா சரி அந்த குட்டி வந்து அந்த நீ ஒன்றுமே நான் குட்டி நீ வந்து நீ பேசிட்டு நான் நீ ஒன்றும் டைரெக்டாக குட்டி நான் வாங்க மாட்டேன். 1.5 வார்டுகள் இருந்தால் மட்டும் ஒன்று இது வந்து 11 மணி 11:05 எந்த காலத்துக்கும் நம்ம வீட்டு ஒட்ட போறதில்லை. எந்த காலத்துக்கும் வந்தாலும் ஒட்ட போறதில்லை. நாம ஒட்டிக்கு போறதில்லை. அவ்வளோ வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஒதுக்கி விட்டு போட்டு நாம எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு என்ன ஆகுது இடத்துல இனி மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன டீ கொடுத்துட்டு ஒரு புலவு பண்ணுறோம். புலவு பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடாது. தேவையில்லாம